பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். ஒரு புத்தம் புது பைக், the new Bajaj Pulsar GTSI Twin Spark. நீங்கள் இது வரைக்கும் முன்னாடி பார்த்தது 3 ஸ்பார்க் இன்ஜின் பார்த்துருப்பீங்க. ஷார்ட் எக்ஸாஸ்ட் டியூப். பல்சர் 250 சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டெலிஸ்கோபிக், ரியர் மோனோஷாக். பிரேக்ஸ் ஃப்ரண்ட் 300 mm பிரேக்ஸ், டிஸ்க் பிரேக்ஸ் அண்ட் ரியர் 230 mm டிஸ்க் பிரேக்ஸ். செட்டப் அதே மாதிரி டாமினார் 250லையும் பார்த்துருக்கோம் இந்த பிரேக்கிங் செட்டப். இட் இஸ் வெரி அடிக்வெட். வெல்கம் டு Behind Woods Wheels. இன்னையோட எபிசோட் ஒரு புத்தம் புது பைக், ஆல் நியூ பட் வெரி ஃபெமிலியர், த நியூ பஜாஜ் பல்சர். இந்த பைக்கில் தான் நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க ரைடிங்கை. புது இடங்கள் போய் பார்த்து ஃபன் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பைக்கில் தான் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கோம் உங்களில். அந்த பைக்கை இன்றைக்கி ரைட் பண்ணி ஃபஸ்ட் ஹேண்ட் உங்களுக்கு டெஸ்ட் ரைட் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி பூனேக்கு வந்திருக்கோம். புது பல்சர் எனக்குமே வந்து முதல்ல பார்க்குறச்சே ஒரு ஃபெமிலியர் எலிமெண்ட்ஸ் நிறைய தெரிஞ்சிச்சு. நீங்களும் நிறைய டிசைனை பற்றி பேச போனாக்க இந்த ஸ்டான்ஸ், இந்த ஒரு லுக், நிறைய பாடி பேனல்ஸ், நிறைய ஃபியூல் டேங்க் ஷேப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பல்சரோட ஞாபகங்கள் வரும். வேணுன்ட்டே தான் வச்சுருக்கோம், நாங்கள் இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். எங்களோட ரிசர்ச் படி பல்சரோட ஒரிஜினல் டிசைன் இன்னும் வெரி பாப்புலர். அந்த ஒரு ஃபார்வர்ட் லீனிங் ஃபியூல் டேங்க். இந்த பல்சர் 250cc செக்மெண்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி 150, 180 எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர். கிளாசிக் பல்சர் டிசைன், கிளாசிக் பல்சர் ஃபீல், அந்த ஒரு பல்சர் கேரக்டர், அந்த ஒரு பல்சரோட கிளாசிக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பஜாஜ் ஆட்டோ கம்பெனி அஃபிஷியல் சொல்கிறாங்க. எதனால இந்த பல்சரோட பாப்புலாரிட்டி திரும்ப வந்திருக்கு? நாங்கள் வந்து பல்சர் இஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். பஜாஜ் ஆட்டோக்கு பல்சரை விட்டால் ஒரு கிராண்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் ஒரு டூ வீலர் கிடையாது. அந்த பல்சரோட பாப்புலாரிட்டியை ரீட்டைன் பண்ணோம். அதனால் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாத உங்களுக்கு டிசைன் நிறைய ரீட்டைன் பண்ணி ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த பல்சரோட லோகோலேருந்து, அந்த எம்பாஸ்ட் லோகோலேருந்து எல்லாமே வந்து நாங்கள் ரீட்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். பல்சர் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிசைன் எலிமெண்ட்ஸ், இந்த ஃபியூல் டேங்க் ஷேப்பு, இந்த கவுல், சம் ஆஃப் தீஸ் அதர் பிளாஸ்டிக் கிளாடிங். இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு நிறைய பேர் இந்த கிளாடிங் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காகவே 220 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பல்சர். அந்த ஒரு டிசைன் நிறைய பேருக்கு பாப்புலராக இருந்துச்சு, நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால N250 அண்ட் F250 அப்படின்னு 2 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. N250 அஃப்கோர்ஸ் ரெப்ரசன்டிங் நேக்கட் பல்சர் 250 அண்ட் F250 ரெப்ரசன்டிங் ஃபேரிங். அந்த ஃபேரிங்கோட இந்த 250 லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரைட் பண்ணுறது N250. இந்த ஃப்ரண்ட் இஸ் க்ளீன், சிம்பிள், ஒரு இன்ஃபினிட்டி அனலாக் டிஜிட்டல் கிளஸ்டர், ஒரு சிம்பிள் ஹெட்லேம்ப், LED ஹெட்லேம்ப் வித் ப்ரொஜெக்டர் லென்ஸ், அந்த ஒரு அக்ரெசிவ் லோ ஃபார்வர்ட் லீனிங் ஆங்கிள் அண்ட் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க இந்த N250க்கு. நிறைய எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு அதே மாதிரி பழைய பல்சர், பட் நிறைய புதுமைகள். கம்ப்ளீட்லி நியூ இன்ஜின், ஆல் நியூ. போர் அண்ட் ஸ்ட்ரோக் மேட்ச் ஆனாலும் உங்களுக்கு ப்ரீவியஸ் 220 அண்ட் சம் அதர் இன்ஜின்ஸோட போர் அண்ட் ஸ்ட்ரோக் மேட்ச் ஆனாலும் உங்களுக்கு இந்த இன்ஜின் கம்ப்ளீட்லி நியூ கன்ஸ்ட்ரக்ஷன், மோர் ரிஃபைன்ட். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மோஸ்ட்லி மாடர்ன், யங்கர், more aggressive and more sporty, short exhaust tube and the stance, long wheel base. நம்ம பல்சரில் பார்த்துருக்கிற, முன்னாடி பல்சர் இருக்கிற பல்சரில் பார்த்துருக்குறோம் அதே லாங் வீல் பேஸ் ஸ்டான்ஸ், நல்ல ஒரு aggressive, ready to go design. That's the new Pulsar 250 engine. இந்த இன்ஜின் DTSI Twin Spark. நீங்கள் இது வரைக்கும் முன்னாடி பார்த்தது 3 ஸ்பார்க் இன்ஜின் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இப்போ ட்வின் ஸ்பார்க்குக்கு வந்துட்டோம். இந்த ஒரு சேஞ்ச் எதனால அப்படின்னா, இப்போது ரிச்சர்
ஃபியூவல் அண்ட் ஏர் மிக்ஸ், அது ஒரு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அந்த ரேஷியோ வந்து ஹையர் ரேஷியோங்கிறதுனால புது எமிஷன்ஸ், புதிய டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், இதுக்கு ரிச்சர் மிக்ஸ் தேவைப்படுது. அந்த ரிச்சர் மிக்ஸுக்கு ட்வின் ஸ்பார்க் தான் பெட்டர்னு சொல்லி ETSI ட்வின் ஸ்பார்க் engine கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் a 249cc engine is oil cooled. இந்த இன்ஜினோட அவுட்புட் 24.5 PS, 21.5 Nm torque. பிக்கெஸ்ட் பல்சர் அப்படின்னு சொல்லிக்கிற புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த பல்சர் 250 சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டெலிஸ்கோபிக், ரியர் மோனோஷாக். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பல்சர் 220ல் டியூவல் ஷாக் அப்சார்பர் அட் த ரியர், பல்சர் NS 200ல் முதல் முறையாக மோனோஷாக் அப்சார்பர் கொண்டு வந்தாங்க. மோனோஷாக் வித் நைட்ராக் சஸ்பென்ஷன். இந்த பல்சர் 250க்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் அட் த ரியர் டெஃபினெட்லி பெட்டர் கேரக்டர், டெஃபினெட்லி பெட்டர் டேம்பிங், மோர் கான்ஃபிடென்ட் ஹேண்ட்லிங் இன் பேட் ரோட்ஸ். இந்த ஒரு 3 அட்வான்டேஜஸ் இருக்குது. சஸ்பென்ஷன் குவாலிட்டி எனக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட் telescopic suspension or travel, I would have liked it to be a little more. I did find it to be a little too firm, but other than that உங்களுக்கு நல்ல ஒரு ரைடிங் கேரக்டர் ஆன் பேட் ரோட்ஸ். அண்ட் அவ்வளவு உங்களுக்கு பேட் ரோட்ஸோட இம்பேக்ட் இஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரைடர்ஸ் எல்போஸ். ரைடிங் பொசிஷன் ஆல்சோ இஸ் குட் இதில். அதனால டெஃபினெட்லி யூ வில் ஃபைண்ட் அ டிஃபரன்ஸ் இன் இட்ஸ் character compared to the Pulsar 220. Brakes, front 300 mm brakes, disc brakes and rear 230 mm disc brakes. ரெண்டுமே disc brakes இருக்குது நான் ரைட் பண்ண வேரியண்ட்டில். They may have a variant which does not feature disc brakes at the rear. Setup அதே மாதிரி Dominar 250லையும் பார்த்துருக்கோம் இந்த braking setup. It is very adequate. Even under emergency braking it brakes pretty well, and there is this weight distribution advantage, 50-50 weight distribution advantage வந்து உங்களுக்கு it offers more confidence while braking hard. பைக்கோட வெயிட் கிட்டத்தட்ட about 162 to 164 kgs depending on whether it's the naked version or whether it is the faired version. Weight to power output in the segment la it is amongst the most leading. There are only 1 or 2 bikes that are better. And the performance change, performance impact in the 250 la theriyudhu. Ride பண்றச்சே பஜாஜோட பிளான்ட்ல ட்ராக்ல ரைட் பண்ணோம், நல்ல ஒரு சேஞ்ச் இன் பர்ஃபார்மன்ஸ் தெரியுது, especially refinement levels. And of course this new 5-speed gearbox, very clean, crisp shifts. Clutch activation is also decent, very buttery shifts. கொஞ்சம் small elements that could have been different. Clutch lever, brake lever இன்னும் கொஞ்சம் chunkiயாக இருந்திருக்கலாம். The switch gear could have been a slightly better quality அப்படின்னு தோணுது. Sometimes கொஞ்சம் plastic quality could have been better அப்படின்னு தோணுது. But in terms of build, in terms of finish, in terms of fit, it's all very good. இந்த செக்மெண்ட்டில், இந்த ப்ரைஸ் லெவலில் டெஃபினட்டாக it is up to the mark and better. அதே மாதிரி உங்களுக்கு engine refinement in this segment was very important. நிறைய காம்படிஷன் வந்துருச்சு, lots of new brands that have come into India. அந்த ஒரு சாய்ஸ் கிடைக்கிறது இப்போ கஸ்டமருக்கு. ஸோ பல்சருக்கு புதுமைகள் கொண்டு வரணும், அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் லெவல் இம்ப்ரூவ் பண்ணணும். ரைடு முக்கியமாக ஷுட் கண்டினியூ டு ரிமைன் இன்ட்ரெஸ்டிங். அது ஒரு முக்கியமான எலிமெண்ட். பஜாஜ் ஆட்டோ பிளான்ட் சாக்கனில், பூனேயில் அவங்களோட டெஸ்ட் ட்ராக்கில் நிறைய லேப் போனோம். நல்ல ஒரு ஈஸி டு ரைட், வெரி குவிக் ரெவிங், நல்ல லீன் ஆங்கிள்ஸ் ஆர் பாசிபிள். த ஃபுட் பெக் அண்ட் அதர் எலிமெண்ட்ஸ் ஹேவ் பீன் ரைஸ்ட். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm. இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்னால உங்களுக்கு நல்ல லீன்ஸ் முடியறது இன்டு டர்ன்ஸ் அட் த ட்ராக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அந்த லாங் ஸ்ட்ரெயிட்ஸ் அப் டு 135-140 வரைக்கும் ஸ்பீட்ஸ் போக முடிஞ்சது இந்த ட்ராக். டோன்ட் ட்ரை திஸ் ஆன் ரெகுலர் ரோட்ஸ். அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் ரிமைண்ட் யூ, வேர் த ஹெல்மெட், வேர் gloves if possible. பஜாஜ் பல்சர் 250யோட சேசி ஃப்ரேம் புதுசு. KTM டியூக்கோட சேசி யூஷுவலாக வந்து ஒரு ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பல்சர் 220யோட ஃப்ரேம் டைமண்ட் ஃப்ரேம். இந்த பல்சர் 250யோட சேசி ஒரு டியூபுலர் ஃப்ரேம் அண்ட் இன்ஜின் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ட் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃப்ரேம் வந்து இன்ஜினோட பாடியை கட் பண்ணிட்டு போகிற மாதிரி பொசிஷன் பண்ணியிருக்காங்க.
இந்த ஃப்ரேம் லைட்டர் அண்ட் மோர் ரிஜிட், இன்னும் நிறைய ஸ்டிஃப்னஸ் கொண்டு வருது அப்படின்னு பஜாஜ் ஒஃபிஷியல் சொல்கிறாங்க. டெஸ்ட் ட்ராக்கில் டெஸ்ட் பண்ணதுலேயும் இதோட டைனமிக்ஸ், எபிலிட்டி டு லீன் இன் டு கார்னர்ஸ், இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. மச் ஸ்டிஃபர் அண்ட் லைட்டர் சேசி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பல்சரோட ஃப்ரண்ட் ஹெவி, கொஞ்சம் ஒரு முன்பக்கம் ஹெவியாக இருக்கிற ஒரு பயஸ் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போது 50-50 வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன், கிளியர் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 50-50 வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வெயிட் சேவிங்ஸ், இந்த நிறைய எலிமெண்ட்ஸில் வெயிட் சேவிங்ஸும் பண்ணியிருக்காங்க பஜாஜ். ஒன் ஆஃப் தி வெயிட் சேவிங்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஈவன் சம்திங் ஆஸ் சிம்பிள் ஃபேரிங்கில் கூட ஒரு வெயிட் சேவிங் பண்ண முடியும் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த 250யோட ஃபேரிங் 220யோட ஃபேரிங்க்கு கம்பேர்ட் ஆல்மோஸ்ட் 50% லைட்டர். அதே மாதிரி இன்னொரு எலிமெண்ட்டில் வெயிட் சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிம்ஸ், நீங்கள் பார்க்குற அலாய் ரிம்ஸ் இந்த 250ல் கிட்டத்தட்ட முந்தின பைக் மாதிரியே இருக்குது அப்படின்னு தோணினாலும் இது வந்து கம்ப்ளீட்லி ரீடிசைன், கம்ப்ளீட்லி நியூ. ஒரு நியர்லி 1 kg per rim வெயிட் சேவிங் இதுலேயும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பஜாஜ் ஒஃபிஷியல் சொல்கிறாங்க. இந்த வெயிட் சேவிங்ஸ்னால வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னா, இதில் இருக்கிற பேட்டரியை, யூஸ்வலாக அண்டர் சீட் பேட்டரியை அவங்க வந்து மூவ் பண்ணி they moved it to the rear. அந்த ஒரு ஏர் பாக்ஸும் ஸ்லீக்கர். இப்போ இந்த 250ல் இருக்கிற ஏர் பாக்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்லீக்கர் அண்ட் ஃப்ளாட்டர். இந்த இதில் ஒரு டபுள், ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி அவங்களுக்கு இந்த பேட்ரி மூவ் பண்ணதில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அட்வான்டேஜ். இன்னும் ஒன்று, இந்த ஏர் பாக்ஸ் ஸ்லீக்கர் அண்ட் ஃப்ளாட்டர் பண்ணதில் அவங்களுக்கு சேடில் ஹைட் இன்னும் கொஞ்சம் லோவர் பண்ண முடிஞ்சது. அதனால 795 mm சீட் ஹைட் பொசிஷன். ஸோ உங்களுக்கு 800 mmக்கு கம்மியாக வச்சுருக்காங்க. அதனால ஈவன் லேடி ரைடர்ஸ், விமென் இஃப் தே வாண்ட் டு ரைட், அவங்களுக்கும் வந்து கன்வீனியன்ஸ். அண்ட் நாட் வெரி டால் ரைடர்ஸ், அவங்களுக்கும் கன்வீனியன்ஸ். கால் ஒன்று நல்லா எட்டும், பெட்டர் பேலன்ஸ் அண்ட் லோவர் சிஜி, லோவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அது ஒரு பிக் அட்வான்டேஜ் வென் இட் கம்ஸ் டு ஹேண்ட்லிங். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேஞ்சஸ்னால உங்களுக்கு யூ ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் ரைடிங் டைனமிக்ஸ் இந்த பல்சர் 250ல். பல்சர் 220க்கு கம்பேர்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி மச் பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் எபிலிட்டி டு ஹேண்டில் த பைக் அட் கார்னர்ஸ் அண்ட் ஈவன் இன் ஸ்ட்ரெயிட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது த ஃபேரிங் வெர்ஷன் F250 அப்படின்னு ஒரு சப் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த பல்சர் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி big change in dynamics, big change in engine refinement, big change in gearbox refinement. இந்த ஒரு changes எல்லாம் definitely it makes it more rideable, makes it more comfortable to go on the edge at high speeds. 3-digit speedsல உங்களுக்கு 100+லயும் உங்களுக்கு vibrations நல்ல கம்மியாக இருக்குது. I would have liked the exhaust note to be a slightly more aggressive, slightly more ஒரு growl, ஒரு கிளாசிக் பர்ஃபார்மன்ஸ் பைக்கோட ஒரு கிரவுல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் நிறைய எக்ஸாஸ்ட் டியூனிங்கில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இட் ஹேஸ் டு மீட் நாய்ஸ் நார்ம்ஸ், இட் ஹேஸ் டு மீட் எமிஷன் நார்ம்ஸ் அண்ட் இட் ஹேஸ் டு லுக் குட். அந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ்னால ஓரளவுக்கு தான் சேஞ்சஸ் பண்ண முடியும். இட் ஸ்டில் ஹேஸ் அ லாட் ஆஃப் பல்சர் கேரக்டர். நிறைய பேருக்கு அந்த பல்சரோட ஒரு கிரஃப், ஈகர் எக்ஸாஸ்ட் நோட் would have been very interesting. அந்த ஒரு கேரக்டர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பல்சர் 250, ஜிக்ஸர் 250 SF, டாமினார் 250 அண்ட் உங்களுக்கு டியூக் 200, இந்த ஒரு 3 பைக்கை தவிர இந்த பல்சரோட அவுட்புட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் ஆர் above the rest in this segment. இந்த 200, 250, 220 செக்மெண்ட்டில் definitely this is above the rest in terms of performance. இந்த ஒரு அவுட்புட் லெவலில், இந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் லெவலில் டெஃபினெட்லி திஸ் ஷுட் பி அப்பீலிங் ஃபார் அ லாட் மெனி மோர் பீப்புள். ஒரு யங்கர் ப்ரொஃபைல், நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு அக்ரெசிவ் ப்ரொஃபைல். இந்த ஃபேர்ட் வெர்ஷன் ஆஃப்கோர்ஸ் இஸ் மோர் ஷோயி, மோர் outspoken in the design. Definitely overall this is a great package. Small minuses are still there, but on the edge, na sonna madri, at high speeds this feels so much more confident to ride. Braking is also fantastic. Overall fantastic package.
ப்ரைஸ் வந்து 1,38,000 1,38,000 சொல்லியிருக்காங்க ஃபார் த நேக்கட் வெர்ஷன், 1,40,000 ஃபார் தி ஃபேர்டு வெர்ஷன். இந்த பைக்கை நீங்கள் எல்லோரும் டெஃபினட்டாக போய் ஷோரூம் போய் டெஸ்ட் ரைட் எடுத்து உங்களோட ஃபீட்பேக் போடுங்க. There is a lot that you can expect from this Pulsar. Enjoy the ride. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.